சொல்லி தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சீமா அதை சொல்லவே இல்லை. உன்னையே சீர்திருத்தம் பண்ணுவேன், அதான் சொல்லிக்கிறேன். உனக்கானது என்னவோ அது உனக்கு வந்து சேர்றது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதுதானே சொல்லிட்டு அது சீர்திருத்தவாதி தானே. என்ன இவன் கஞ்சாவை இறக்கி விடுறான், சாராயத்தை இறக்கி விடுறான், எல்லாம் இறக்கி விட்டு நம்மளை வந்து மூளையை மழுங்க செய்யறான், எழுத்தே பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அவர் அப்படி பேசலையில்ல, எல்லாத்தையும் காரி வாங்கிட்டு ஒரு தூய்மையான மனிதன் ஆக்குங்கிறார். அப்போ அதுதான் இயற்கைக்கும் தேவை, பிரபஞ்சத்துக்கும் தேவை. அப்போ நம்ம ரைட்டு இயற்கை ஒரு திட்டத்தோடு தான் இவரை செயல்படுத்துறது, இறக்கி விட்டுருக்கு. ரைட்டு அடிக்கிட்டோம், இதுதான் உண்மை. அது எப்படி சொல்றது, ஓரளவுக்கு ஒரு தன்மானத்தோடு இருக்கிறவங்க இருக்க முடியாது. தன்மானமே இல்லாமல் இருக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த தேசத்தில் இனிமேல் பயணம் பண்ண முடிகிறது. அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க, கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க, கொண்டு போயிடுவாங்களே, போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்களும் மக்களும் அந்த எப்படி சொல்றது, ஆசை வார்த்தைக்கு இவங்களும் அப்படியே அடிமையாகிறாங்க. அடிமை தானே, இலவசம் தானே, இலவசம்க்கு அப்படியே அடிமையாகிறனால அடிமை தானே. அது நமக்கு போதுமான வருமானம், அதுக்கான சம்பளம் கிடைச்சா நாம ஏன் இவங்கிட்ட இலவசத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லையா. சனங்களே வந்து வேலை செஞ்சு சாப்பிட்றே இல்லையா, நான் கொடுக்கறது சாப்பிடுங்கிறது மாதிரி கொண்டாந்து நிறுத்துறாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்கிட்ட நீ எந்த வார்த்தையும் எடுத்து பேசக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படி கொண்டு போறாங்க. மன்னராட்சியோட இன்னும் கொடூரமா கொண்டு போறாங்க. மன்னராட்சியிலேயாவது நல்ல வேலை வாங்குவான், 2 அடி போட்டு சோறாவது போட்டான், வகுத்துக்கு போடலன்னா கூட 60 சோறாவது போட்டுக்கிட்டு இருந்தான். இவங்க அதை விட இன்னும் மீறி போறாங்க. கொடுக்கறது மாதிரி கொடுத்து எல்லாம் திருப்பி கொண்டு பிடிக்கிட்டு போயிடுவோம். நீ சாப்பிடு, சாப்பிடாம போய் எப்படின்னு புரியுது. அப்படி போறதுக்குள்ள அவனுக்கு எதிர்த்து உள்ள நின்று அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அது இயற்கை முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் தெளிவான விஷயம். அதனால சீமானை வந்து எல்லோரும் மதிக்கலாம், மதித்து அவனுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஆன்மீகவாதியை தவிர மற்ற மக்களும் சேர்ந்து ஒரு இறைவன் ஒன்று இருக்குதுன்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவனை கொண்டாந்து விடுறா சாமி அப்படின்னு போகணும். எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அம்மா நம்மளை காப்பாற்றணும்னு ஒருத்தர் வர்றான்னா அவனுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனை நல்லா இருப்ப, அவனை கொஞ்ச காலம் எங்களுக்கு கூட விடு, ஏதாவது ஒரு சிக்கலில் விட்டு அவனும் கஷ்டப்படுத்திடாது அப்படின்னு நம்ம கேட்கணுமா, கேட்கக்கூடாது, கேட்கணும். நல்லவனுக்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப புண்ணியம். எத்தனையோ சொன்ன மாதிரி எத்தனையோ இந்த தருதலைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த நாய் திரும்பிடட்டும், இப்படியே கெட்டு போனா எப்படி அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. உங்களுக்கே பண்ணும்போது ஒரு நல்ல சீர்திருத்தவாதி மக்களுக்காக கஷ்டப்படுறவன், வேதனைப்படுறவன், அவனை காப்பாத்துறதுக்கு நம்ம பண்ணலாம் இல்லையா. நெசமாலுமே இப்போ ஒரு 13 நாள் ஆச்சு. 13 நாள்ல ஒரு நாள் நைட்ல 1 மணி நேரம் நாங்கள் சீமானுக்காக செலவு பண்றோம். நம்மளால முடிஞ்சது அதை தானே பண்ண முடியும். நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுயா பகவானே, தெம்ப கொடு. தேவையற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு வரத்தான் செய்யும். அதுலாம் அவன் வந்து தோண்டு போகாமல் எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தைரியத்தை கொடு சாமி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்.